எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். இப்போ ரொம்ப எமர்ஜென்சி டாக் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு என் தம்பியை வந்து கூட்டிட்டு வந்தேன். இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பெருசா இல்ல, சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க கிட்ட ஹீமோகுளோபின் இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒண்ணு அது பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லனா நீங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க மெயின் பிரான்ச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நாங்க இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இங்க வந்தா டாக்டர்ஸே இல்ல, நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா நாங்களே தான் பண்ணுவோன்றாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல, எனக்கு டாக்டரை பாக்கணும்னு. சரி இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சண்டை கிண்ட போட்டுதான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட கேக்குறோம் இந்த மாதிரி ஹீமோகுளோபின் இன்ஜெக்ஷன் போடணும்னு. அவர் உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேக்குறதெல்லாம் எங்களால போட முடியாது, நாங்க சொல்றத நீங்க போட முடியும்ன்றாரு. கத்துறாரு. இப்ப அவர் பேர் வந்து பாலசுப்ரமணியம், நீங்க ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச்ல இருக்காரு. இப்ப இவங்க மேல நாங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இப்ப இவங்க இப்படி பேசினாங்கன்னா என்ன பண்றது? எனக்கு ப்ளீஸ் என்ன ப்ரொசீஜர்னு கொஞ்சம் யாராவது தெரிஞ்சா சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் இப்ப வந்து என் தம்பி சவிதா கூட்டிட்டு வந்துட்டேன். நான் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டேன். இப்போ ஓகே தான். பட் எனக்கு என்னன்னா, இப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கேட்டதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஹீமோகுளோபின் இன்ஜெக்ஷன் ரொம்ப காஸ்ட்லி, அது வந்து வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் போட முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. சரி ஓகே, இப்ப அவர் என்கிட்ட வந்து உங்க தம்பியை விட தேவையானவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போகணுமா, கம்மியா தான் இருக்கு, நீங்க வெளில கூட வாங்கிட்டு வாங்க, நான் போடுறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். இப்ப அப்ப காசு இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நான் வந்து காசு இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக போல, அர்ஜென்ட்டுக்காக தான் போனேன். அப்போ நிஜமாலுமே காசு இல்லாம நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னா அப்ப வந்து டாக்டர் அப்படின்னா அவர் வந்து கவர்மெண்ட் டாக்டர்னா அவர் என்ன வேணா சொல்லாம, இப்ப அவர் மேல நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு மட்டும் யாராவது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். என் தம்பிக்கு ஒன்றும் இல்லை, நான் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த இம்யூனோகுளோபின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 3rd டிகிரி பைட் மார்க் போடுவாங்களாம். என் தம்பிக்கு வந்து 3rd டிகிரி பைட் மார்க் தான் இருக்கு. ஆனால் அது எங்கள் வீட்டு நாயின்றதுனாலையும் இதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே அவன் இதுக்கு முன்னாடி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எடுத்து இருந்திருக்கான் அப்படின்றதுனாலையும், ஏன்னா ஏதோ ஒரு நாய் கீரிச்சுன்னு சொல்லி அப்பவே அவன் எடுத்திருக்கான்றதுனாலையும் அது அவனுக்கு இப்போ போட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அது ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் பார்த்த டாக்டர் தான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கு போடணும், நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போய் என்னன்னு கேட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸே இருக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் நர்சஸ் தான் இருக்காங்க. அவங்களே பார்த்துட்டு நாங்கள் தான் இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவோம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இல்லை எனக்கு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னேன். அவர் வரும்போதே ரொம்ப கோவமாக ரூடாக தான் வந்தார். வந்துட்டு அவர் அந்த மார்க்கே பார்க்கல, எதுவுமே பார்க்காம நான் எழுதி கொடுக்குறேன் இதுக்கு போய் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தான் எங்களுக்கு பேனிக். என்னன்னா நம்ம கிட்ட ரேபிஸ்க்கு வந்து வேக்சினேஷன் தான் இருக்கே தவிர, ஒருவேளை ரேபிஸ் வந்துருச்சுன்னா வேற வழியே இல்லை, அதுக்கு ஒரே ஒண்ணுதான் டெத் மட்டும்தான் இருக்கு. அப்போ எங்களுக்கு எவ்வளோ பேனிக்கா இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இங்க கிராமங்கள்ல வந்து சிட்டில இருக்கிற மாதிரி எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே மோஸ்ட்லி டாக்டர்ஸ் இருக்கவே மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து வெட்டினேரியன் ஹாஸ்பிட்டல்ல கூட இது வரைக்கும் டாக்டர்ஸ் இருந்ததே கிடையாது. என்னோட டாக் கூட, நான் அடாப்ட் பண்ண ஒரு டாக் கூட டாக்டர் இல்லாம நாங்க கூட்டு போய் ஃபுல்லா சுத்தி கடைசியில என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்கு. ஸோ இப்படிதான் இங்க இருக்கு. அதனால நம்ம போய் ஏதாவது ஒன்று கேட்கும்போது அவங்க ரொம்ப இரிட்டேட்டடா ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணாம, நம்ம பேனிக்ல இருக்கோமா இல்லையா எதுவுமே பார்க்காம இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் போன எனக்கே எப்படி இருக்குன்னா அப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றதா எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் அவரை கம்ப்ளைண்ட் தான் பண்ண போறேன். அதுக்கு நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. நான் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் சொன்னாரு இந்த இதுக்கு போடவே வேணான்னு. பட் இது வந்து 3rd டிகிரி பைட்டான், இதுக்கு கண்டிப்பா வந்துட்டு அந்த புண்ணை சுத்தி போட்டாகணும்னா அந்த டாக்டர் தவிர மீதி எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் கிடைக்குமா சீக்கிரமா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பெருசா கிடைக்கல. நான் இப்போ சென்னைக்கு 3 மணிக்கு இவனை கூட்டிட்டு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 2-3 ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்துச்சு. ஸோ கேட்டு நாங்கள் வந்து இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக போடாம இருக்காதீங்க. ரேபிஸ்க்கு வந்து வேக்சினேஷன் தான் இருக்கே தவிர ட்ரீட்மெண்ட்டே கிடையாது வந்துருச்சுன்னா. ஸோ தயவு செஞ்சு அது வந்து ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு டாக்டர் சொல்றாங்கன்றதுக்காக விடாதீங்க. இந்த மாதிரி 2-3 டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அவர் சொன்னது வந்து தப்பு, கண்டிப்பாக போட்டு தான் இருந்திருக்கணும். ஸோ இப்போ என் தம்பி ஓகேவா இருக்கான். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.